இந்த ஏச்சியும் பேச்சையும் கேட்டுக்கிட்டு என் பொண்ணுங்க கஷ்டப்பட வேண்டாம். எங்க அம்மாவோட அன்புக்காக நான் கஷ்டப்படலாம், அவமானப்படலாம். என் பிள்ளைங்க எதுக்கு நான் கஷ்டப்படணும்? தயவு செஞ்சு என்ன தடுக்காதன்னு. தமிழ், காரை வர சொல்லு. சொல்லிட்டமா. தமிழ், என்னம்மா அம்மா தான் இப்படி பேசுறாங்கன்னா? இல்ல மாமா, என்னாலும் இங்க இருக்க முடியாது. ப்ளீஸ் மாமா, தடுக்காதீங்க. உங்களுக்கு எங்களை பார்க்கணும்னா நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்து எங்களை பாருங்க. தமிழ், மா, தமிழ், போலாம். அம்மா, தமிழ், ஏறு. தமிழ், நான் சொல்றத கேளுமா. மாமா சொல்றேன்ல. அம்மா, தமிழ். நான் சொல்றத நீயாவது கொஞ்சம் கேளுமா. நான் உங்களுக்காக இருக்கேன்ல, நான் பேசுறேன்னா. வர்ஷினி, நீ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? என்னாலதான் சேது இவ்ளோ பிரச்சனையும். நான் சரியா நெக்லஸ தேடி பார்த்திருக்கணும். நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். தமிழ் பாவம் இல்ல. விடு, நீ தெரிஞ்சு பண்ணல. தமிழ் சிஸ்டருக்கு எல்லாமே புரியும். எல்லாம் எங்க அப்பாவையும் அம்மாவையும் சொல்லணும். நாக்குல அப்படியே தேல் கொடுக்க வச்சுக்கிட்டு சுத்துறாங்க. ச்சே. நடந்த சம்பவத்துக்கு ஜனமா மட்டும் வீட்டுல இருந்திருக்கணும். இந்நேரம் எங்க அப்பாவையும் அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. நான் தமிழ் சிஸ்டரை எப்படிதான் சமாதானப்படுத்த போறேனோ தெரியல. மா, நீ இப்படி யோசி. நீ அங்க இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நீ இன்னாருன்னு நாங்கெல்லாம் யாருன்னு ஜனமாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருந்துச்சுல. இங்க அப்படிலாம் இல்ல. நாம எல்லாரும் சுதந்திரமா இருக்கலாம். இங்க யாரும் நம்மள வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போறது இல்ல. இங்க பாரு தமிழ், நான் உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் பாத்துக்கிறேன். இது நமக்கு பழக்கப்பட்ட ஏரியா தானே, ஒன்னும் பிரச்சனை வராது. நீ அப்பப்ப வந்து பாத்துக்கோ. இங்க பாரு, நீ அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் வந்தனா. ஏன் ஆண்டி? அதுக்கு இல்ல தமிழ், நீ இங்க தங்க கூடாது. இது உன் வீடு இல்லல்ல, அதுதான் உன் வீடு. நீ முதல்ல கிளம்பு. இல்ல ஆண்டி, எனக்கு அவங்க முகத்தை பார்க்க கூட பிடிக்கல. தமிழ், நீ வாழ போன வீடு அது. இந்த சின்ன பிரச்சனைக்காக நீ உன் வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு வரத என்னால ஏத்துக்க முடியாது. தயவு செஞ்சு போ தமிழ். பிரச்சனை நடக்கும்போது சிபி தம்பியும் இல்ல, அம்மாவும் இல்ல. அவங்க வந்து பாக்கும்போது நீ வீட்டுல இல்லாம இருந்தா அப்புறம் அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ கிளம்பு. என்ன தமிழ்? இல்லம்மா, என்னாலலாம் போக முடியாது. ஏய் தமிழ், பயமா? என்ன இவ இப்படி பண்றா? கொஞ்சம் பொறுத்துக்க ஜெயா. அவ கண்ணு முன்னாடியே அவ தங்கச்சி அவமானப்படுத்திருக்காங்க. அவ மனசு ஆற கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். எங்க போயிட போறா சொல்லுங்க? அவளால சிபிய விட்டு இருக்க முடியாது ஜெயா. போயிட்டு கை கால் முகம்லாம் அலம்பிட்டு வாங்க, நான் சமையல் ஆரம்பிக்கிறேன். போங்க. தமிழ் எங்க? சேது, என்ன நடந்துச்சு? ஜனமா இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஜனமா தமிழ் சிஸ்டர் வீட்டில் இல்ல, குடும்பத்தோட வீட்டை விட்டு போயிட்டாங்க.
எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்களா? ஆ? சேது, என்னடா சொல்ற? வீட்டை விட்டு போயிட்டாங்களா? என்னாச்சுடா? சொல்லு. வந்து அத்தான் சொல்றா. என்னத்த? என்ன வேலை இதெல்லாம்? உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றது? திருந்தவே மாட்டீங்களா? சின்ன பொண்ணு அவ. என்ன பேச்சு பேசிருக்கீங்க? அவ உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணா? அவ இந்த வீட்டுல இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல? அதான் அவளையும் அவ குடும்பத்தையும் இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க. நாங்கெல்லாம் வீட்டுல இல்லாத நேரத்துல இப்படி ஒரு அசிங்கமான வேலையை பார்த்திருக்கீங்கல்ல? சிபி, நீ உன் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்க, பார்த்து பேசு. இவங்க பார்த்து பேசுறாங்களா? அவங்க பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்து இருந்தியாமா? அப்பா, அவங்களுக்கு இப்படி நடந்தது பெரிய அவமானம் தான், பெரிய தப்பு. அதுக்கு பதிலாக தான் கணேசன் மாமாவையும் அமுதாவத்தையும் நல்லா திட்டிட்டேன்னு. ஆனா திரும்ப அவங்கள போய் கூட்டிட்டு வர முடியாதுப்பா. ஏன் சிபி, ஏன் அப்படி சொல்ற? அப்பா, உண்மையை சொல்லணும்னா அவங்க இந்த வீட்டை விட்டு போனது நல்லதுதான்ப்பா. என்ன என்ன சொல்ற நீ? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தப்புதான்ப்பா, தப்புதான். இந்த நிமிஷம் வரைக்கும் ஜானு அவங்க ஏமாத்தித்தான்பா இருக்காங்க, பொய் சொல்லிட்டு இருக்காங்கப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொய்யை காப்பாத்துறதுக்காக மேலும் மேலும் அவங்க தப்புக்கு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கப்பா. ஜானு அவங்க மேல இன்னும் பாசம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்கப்பா. உண்மை தெரிய வரும்போது ஜானு ரொம்ப பாதிக்கப்படுவாங்கப்பா. இந்த வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே அவங்களையும் அவங்க பசங்களையும் ஏத்துக்க முடியாதுப்பா. இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாராலையும் அவங்கள எந்த சிச்சுவேஷன்லயும் ஏத்துக்க முடியாதுப்பா. அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. ஆனா நீ, நான் உட்பட யாராலையும் அவங்கள ஏத்துக்க முடியாதுப்பா. அவங்களால எங்களுக்கு ஏற்பட்ட காயம் ரொம்ப பெருசுப்பா. அது அவ்வளவு ஈஸியா மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாதுப்பா. அவங்க போகட்டும்பா, போய் வேற இடத்துல நிம்மதியா வாழட்டும்பா. அதான் எல்லாருக்கும் நல்லது. சிபி, நீ போகட்டும்னு சொன்னது தமிழையும் சேர்த்து தானே?